பிரசாந்த் நாயகனாக நடித்து இறுதியாக வெளியான படம் சாகசம். அப்படம் போதிய வரவேற்பை பெறவில்லை. அதனைத் தொடர்ந்து நாயகனாக நடிக்க பிரசாந்த் பல்வேறு இயக்குநர்களிடம் கதை கேட்டு வந்தார். அப்போது ஜீவா சங்கரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த வெற்றி செல்வன் கூறிய கதை பிடித்துவிடவே படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது. தியாகராஜன் தயாரித்து வரும் இப்படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதையாகும். ரஜினி நடித்த ஜானி படத்தின் தயாரிப்பாளர்களிடம் அதன் தலைப்பு உரிமையை வாங்கி இப்படத்துக்கு ஜானி என்று தலைப்பிட்டுள்ளது படக்குழு. கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரீத்து வர்மா, பார்த்திபன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் தொடங்கப்பட்ட படம் துருவ நட்சத்திரம். ஆனால் துருவ நட்சத்திரம் படத்தின் படப்பிடிப்பு கௌதம் மேனனுக்கு ஏற்பட்ட பணப்பிரச்சனையில் தடைப்பட்டது. இதனால் ஸ்கெட்ச் படத்தில் விக்ரம் கவனம் செலுத்தினார். இந்நிலையில் தற்போது ஜூன் 21 முதல் ஸ்லோவேனியாவில் படப்பிடிப்பு தொடங்க திட்டமிட்டுள்ளது படக்குழு. இதற்காக விரைவில் ஸ்லோவேனியா பயணிக்க உள்ளார்களாம். சிந்து சமவெளி படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் அமலாபால். தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த அவர் தெய்வ திருமகள் படத்தில் நடித்தபோது அந்த படத்தின் இயக்குனர் ஏ.எல். விஜயை காதலித்தார். 2014 இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். 2 வருடங்களில் திருமண வாழ்க்கை கசந்தது. 2016 விவாகரத்து கேட்டு கோர்ட்டை அணுகினார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் அமலாபால் சட்டப்படி இயக்குனர் ஏ.எல். விஜயை பிரிந்தார். அதன் பிறகு நடிப்பில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டால் சில தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் நடந்து முடிந்துவிட்டது. இருந்தாலும் என் வாழ்வில் மீண்டும் நிச்சயமாக திருமணம் இடம்பெறும் என தெளிவாக சொல்லி வருகிறார். முண்டாசுப்பட்டி ராம் இயக்கத்தில் அமலாபால், காளி வெங்கட், விஷ்ணு விஷால் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் படத்துக்கு மின்மினி என பெயரிட்டார்கள். முழுக்க த்ரில்லர் பாணியில் உருவாகியுள்ள இப்படத்தின் பெயரை ராட்சசன் என மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விரைவில் படக்குழுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் சேதுபதி நடிப்பில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் என்ற பெயரில் புதிய படம் ஒன்று உருவாகி வருகிறது. ஆறுமுககுமார் என்பவர் இயக்கும் இப்படத்தில் நிக்கரிகா கொனிடேலா என்பவர் கதாநாயகியாக நடித்துள்ளார். படத்தில் விஜய் சேதுபதி பழங்குடியின தலைவராக நடிப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இப்படத்தில் விஜய் சேதுபதி 8 வேடங்களில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் சேதுபதியின் கெட்டப்புக்காக 3 மேக்கப் மற்றும் சிகை அலங்கார குழுவை நியமித்துள்ளார்களாம். கண்ணன் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக், ஷரதா ஸ்ரீநாத், ஆர்.ஜே. பாலாஜி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் இவன் தந்திரன். இறுதிக்கட்ட பணிகள் முடிந்து தணிக்கையில் யூ சான்றிதழ் கிடைத்தது. இப்படத்தின் வெளியீட்டு உரிமையை கைப்பற்றியிருக்கும் தனஞ்சயன் ஜூன் 30 வெளியிட்டால் சரியாக இருக்கும் என முடிவு செய்து அறிவித்துள்ளார்கள். இந்நிலையில் சில பல காரணங்களால் ஜூன் 23 வெளியீட்டிலிருந்து பின்வாங்கிய செல்வ ராகவனின் நெஞ்சம் மறப்பதில்லை படமும் ஜூன் 30 வெளியாக இருக்கிறதாம்.